காய்ஸ், நீங்கள் பார்ப்பது கேமிங் தமிழா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்லெஸ் நைட்மேர் 2 அப்படின்னு சொல்லிட்டு வியர் ஹாஸ்பிட்டல் ஒன்று, வியர் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த கேம் ப்ளே தான், அது ஃபுல் கேம் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இது ஷோ விட்டேன், கட்சின்னு இல்லை. ஃபஸ்ட்டு கட்சின்னு ஒன்று வரும். நான் ஃபஸ்ட்டு இது ஏற்கனவே இந்த கேமுக்குள்ளே ஃபஸ்ட்டு போனேன். ஏற்றுனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். இதெல்லாம் வளர்னேன், அதனால தான் கட்சின்னு வரல. ஸோ இது கேமோட டாபிக் சொல்கிறேன் பாருங்கள், கண்ணெல்லாம் கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேமோட டாபிக் சொல்லிடுறேன். இந்த கேமோட கதை ஸ்டோரி சொல்லிடுறேன். இந்த ஸ்டோரினா வந்து நம்ம வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நம்ம வந்து இந்த ஆஃபீஸ் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வருவான். ஆனால் அண்ணா மண்ணுக்கு அரெஸ்ட் பண்ண வரணும்னா எனக்கு தெரியாது. பட் அரெஸ்ட் பண்ணால் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவோம். அவன் என்ன பண்ணுவான், திடுக்குன்னு ஒரு மாதிரி ஃபயர் ஆகிடுவான். அப்படி சொல்கிறது, ஃபயர்மேன் தெரியாதா? அயன்மேன் தான் தெரியும், ஃபயர்மேன் யாரும் தெரில. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஃபயராக மாறிட்டு நம்மளே அடித்து போட்டு இந்த இடத்துல போட்டு வச்சுருவான். இதில் எந்த ஒன்றும் தெரில. அங்கேருந்து நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறோமா இல்லையா அப்படின்னு தான் கேமு. ஸோ வாங்க கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். கேம் பிளேக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து அவன் ஒருத்தனை போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மேபி தட் கே வில் பி ஓப்பன் தி ஸ்டோர். அவன்கிட்ட ஒரு கீ ஒன்று கிடச்சிது, எடுத்துருப்போம். நான் வந்து இது வந்து அந்த கன்று பிஸ்டல் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் நாள் தான் விளாட்னேன். ஏன்னா எப்படி இருக்குது கிராஃபிக்ஸு. ஏன்னா சில கேம் நான் மிஷின் கொடுத்துட்றானுங்க. ஒரு மிஷின் கொடுத்து மிஷின் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்காங்க. அதனால தான் பார்த்தேன் இது எல்லாமே கேம்ட்டு. ஸோ பரவாயில்ல, பர்ஃபெக்டாக இருந்து. இப்போ இதை துணி வேண்டிப்பான். தெரியும் வந்து யூனிட் ஷார்ட் இப்போ சூப்பர் நைஸ் அண்ட் ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ வந்து நம்ம புல்லட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் கடைசியில் வந்து நிறைய பேர் வருவாங்களாம். எதுக்கு வருவாங்க? அடிக்கதான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓ அது செயின் சொல்லணுமா? சரி ஓகே. இங்கே வந்து ஒருத்தன் இருப்பான். இவனை அடிச்சுட்டேன். நான் அப்போ ஃபஸ்ட்டு விளாடுமே இவனை அடிச்சிட்டேன். அடிச்சதுக்கப்புறம் விட்டேன். அதாவது அப்புறம் விளாட்றது கிடையாது, விளாட்றத விட்டுட்டேன். அப்புறம் வெளில வந்துட்டேன். கீ கார்டு இருக்கா? ஏங்க அவன் அங்கே தான் இருக்கான். போட்டோம் முன்னாடி இங்கே இருக்கான். இங்கே இருக்கான் தெரியுதா? இங்கே தான் இருக்கான். அதான் நான் வெயிட் பண்ணேன். அவன் போனால் நல்லாயிருக்கும். கப்பு இருக்கா? கப்பு இருந்தால் நல்லா இருக்கும். விஷயம் வச்சா டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. இந்த கப்பை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணா தெரியுமா? போடா அங்கே போடா. பார்த்துறாங்க போட்டுருவேன். 2 புல்லட் இவனுக்காக 2 புல்லட் வேஸ்ட் ஆகுது. அப்போ சொல்ல மாட்டேன். நம்ம வந்து கிராஃப்ட் ஆமோ கூட கிராஃப்ட் பண்ணலாம். இதில் போய்ட்டு இது கட்டிங்கன்னா கிராஃப்ட் பண்ணலாம். இந்த கேமில் நிறைய கன் இருக்குது. ஷார்ட் கன் இருக்குது, அப்புறம் 1-2 கன்று இருக்கு. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது வந்து வாங்கன்றானு, ரியல் அமௌண்ட் கொடுக்கணுன்றானு, இந்தியன் கரன்சி கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க. நான் நல்லா கொடுக்க முடியாது போங்கடான்ட்டு. ஸோ அதனால் ஜஸ்ட் இதில் வச்சு விளாண்டுக்கிறேன். இல்லை நார்மல் மூட் தான் நான் இப்போ வந்துக்கிறேன். ஆர்ட் மூட் பார்க்கணுன்னா நார்மல் மூட முடியணுன்ட்டானுங்க. சரி அதனால் நார்மல் முடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மண்ணு தெரியாது. இப்போ இனிமேல் தான் விளாட்றேன். செகண்ட் ஃப்ளோர். ஒமேகாட் இருங்க, அது திறக்கலாமான்னு போகிறேன். லாக்கடு சூப்பர், அது போய் நேர்ந்துடலாம். சரி, தேர்ட் ஃப்ளோர் திறக்குதா? லாக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ளோரா? ஐ ஃபீல் லைக் ஐ பீன் இயர் பிஃபோர். நான் ஏற்கனவே வந்த மாதிரியே இருக்குது அப்படின்றான். இதே தேர்ட் ஃப்ளோர் தானே நானும் வந்தேன். தேர்ட் ஃப்ளோரா? திருப்பி தேர்ட் ஃப்ளோர். அது அப்போ கீழே இருங்க, கீழே பார்ப்போம். கீழே செகண்ட் ஃப்ளோரு, மேலே தேர்ட் ஃப்ளோரு. அதுக்கு மேலே என்ன வருது? அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோர் தான் வருது. இதுங்க நல்லா கீழே போய் பார்ப்போம். கீழே என்ன இருக்குது பார்ப்போம். இருங்க, நல்லா கீழே என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. இடமே மாறிட்டு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி தானே இந்த இடம். ஆமாடா, இடமே மாறிட்டு. நான் மூட்டானு ஏதோ ஒரு பொட்டி இருக்குது. நான் பொட்டி யூ கேம் டு ஆலியஸ். இந்த ஆலையை சொல்லிடுறேன். இந்த ஆலையை வச்சு நம்ம கண்ணை அப்டேட் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்டேட் பண்ணலாம்.
சரி ஓகே, இதை நம்ம ஒன்றும் அப்டேட் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம இங்கேருந்து கிளம்பிப்போம். கூட அங்கே ஒருத்தவரை ஆயிருக்கும், அவனை முடிச்சுட்டு போவோம். எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சது அந்த கன்னை வந்து நிறைய ஆகும் அப்டேட் பண்ணுறது. அப்படியே ஒரு இதுவாக கன் அப்டேட் பண்ணுறது ஆமோ நம்மளே இது பண்ணுறது, இது மாதிரி கலெக்ட் பண்ணி ஆமோ செய்யுது. அதுவே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கிரியேட்டிவிட்டி நிறைய வச்சுருக்காங்க இந்த கேமில். சரி நெக்ஸ்ட் ஒரு மேப். நம்ம எங்கே இருக்கோன்னா தெரியலை, ஹாஸ்பிட்டலில் இருக்கும். ஸோ இது இங்கே ஒரு ஆமோ கொடுத்துருக்காங்க, 4 ஆமோ இருக்குது, 30 ஆமோ. நம்மக்கிட்ட மொத்தமாகவே நம்மளால் எத்தனை ஆமோ எடுக்க முடியும்? 35 தான் எடுக்க முடியும் நம்மளால். நம்மகிட்ட 30 நிறைய இருக்குது. ரீலோட் பண்ணி வச்சுப்போம், சேஃப்டி ட்ராவல் பண்ணும். ஏன்னா எங்கேருந்து எப்படி வருவானே தெரியாது. அதனால் இந்த போல்டு தான் யூஸ் பண்ணி அப்போ தான் இவங்களாம் போட முடியும். அந்த இதெல்லாம் எனக்கு மடியில் வச்சுருந்தாங்க. இவங்களாம் மடியில் அடிக்கிறாங்களா, சாக மாட்டாங்களா? சரி எனக்கு அது டவுட்டாக இருக்குது. நம்ம இவங்க சாப்பிட வேண்டியதாகுது. சரி ஓகே நெக்ஸ்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லை. ஓ இது சுடணுமா? நல்ல வேலை நாங்கள் போகல. சரி இதை சுட்டு இது உள்ளே போகல. ஏன்னா அவனுக்கு சவுண்டு கேட்டு வந்துருப்பானுங்க நேரம். நல்ல சுட்டுது ஏதோ பொம்மை, இதுதான் ஏதோ பொம்மை கடிச்சது என்னன்னே பார்க்கல நான். சிங்கிங் ஃபிகரைன்னா தெரில. ஒரு வேளை மியூசிக் பாக்ஸ் மேலே ஒரு பொம்மை வைப்பாங்க, அந்த பொம்மையும் இருக்குமோ, இல்லை பாபிக்கு எல்லாம் இருக்குமோ, கட்டி விடுவோம் எல்லானே தரும். சரி இங்கே ஏதோ இருக்குது பேசன் லிஸ்ட்டு. படா இதெல்லாம் படிக்க முடியாது. இங்கே ஒருத்தர் இருக்கான், அளவில் அதிகமாக திரும்பி பின்னாடி கிண்டு வந்துருவோம். நான் பயந்துறேன். சரி ஓகே போட்டாச்சு. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா 300 வியூஸ் கிட்ட போகுது, நான் பார்க்குறேன். 300 வியூஸ் கிட்ட போகுது. யாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் இல்லவா? பண்ணிட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு அப்படியே கீழே தள்ளிட்டு ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணுறேங்க. ஆமாம், எனக்காக அதெல்லாம் பண்ண மாட்டிங்களா? பண்ணிங்க. ஓகே ஓல்டு நியூஸ் பேப்பர் இருக்குது. எட்வின் ஆவர்ட் ஆக்சிடென்ட் போட்டு வேறு எதனா ஒரு முக்கியமானது படிக்கணும்னா படித்து உங்களுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி அந்த மாதிரின்னுவேன். ஏதோ ஒன்று தம்மா துண்டை காட்டி படிங்கடான்றான். இவ்வளோ சாப்பிட்டு என்னதுடா இது? ஃபிகரிங் ஆஃப் த டாப் இஸ் மிஸ்ஸிங். இதான் சூப்பர் நைஸ். அனஸ்டிக் ரூம் கீ இருக்குது. அண்ணன் டெய்லி அக்டோபர் 26, 2009 வேணாம், அவ்வளோ பெருசாகுது. ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். 30 நிமிஷம் வீடியோ மாதிரி போகும் அது. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அமைதியாக பேசுவேன். ஏன்னா மிச்சம் வீட்டில் கற்றுவேன்ல, சாரி கத்த மாட்டேன், அமைதியாக பேசுவேன்ல வீட்டில். இங்கே ஒருத்தர் இருக்கா, அங்கே ஒருத்தர் இருக்கலாம். அப்போ ஸ்டீவனை முடிச்சுக்குவோம். ஏன்னா அவனை முடிச்சா இவன் சவுண்ட் கேட்டு வந்திருக்கும். அவனை இவனை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அவனை முடிப்போம். சரி ஓகே. அது என்ன அதுடா? அது என்கிட்ட பாஸ்வேர்டு அன்லாக். என்ன பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. இருங்க, ஏன்னா ஒரு நோட்டு மாதிரி போட்டு அதில் வச்சுருப்பாங்க பாஸ்வேர்டு. எங்களை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு போவோம். வந்து கட்டினே போவோம். கொடுறா இதை எடுத்துப்போம். இதை எடுப்போம். எந்த ஸ்டெயின் பண்ணலாம் பாட்டாக போடுது. ஆனால் நான் வந்து லென்த்தாக ஒரே சிங்கிள் வீடியோவில் போடுறேன் நான். இதெல்லாம் ஃபுல் கேம் இதை வந்து சீக்கிரமாக முடிச்சிடணும். ஏன்னா சிங்கிள் வீடியோவில் போடுறதுனால டைம் ஆகும். அதுதான் சொல்கிறேன். பார்க்கலாம் கொஞ்சம் வந்து போடுவோம். அதான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். அதான் மண்டியில். சரி ஓகே இதை எடுத்துகிட்டு என்னது இது மெட்கிட். சரி ஓகே நோட் புக். என்ன நோட் புக் இது? நார்மல் நோட் புக் வித் மார்க்கெட் பேஜ். இது சீஸ் ஆஃப் நம்பர் ஆன் இட் 180485. 180485 நான் வச்சுக்கணும். சரி இது அந்த பாஸ்வேர்டு தான் நாங்கள் கேட்டாங்க. சரி வாங்க போய் போடுவோம். 180 அப்புறம் ஏதோ வந்துச்சு. என்னது இதுவே போடுது ஐஸ். 180485. நெக்ஸ்ட்டு அங்கே வந்து ஒரு கீ கார்டு கிடச்சிருக்கு. பேக்கில் பொட்டியில் போட்டு போகணும். எரியுது கைஸ் எல்லாம். வைஸ் பேஸ் ஆன் ஃபயர் ஐ மஸ்ட் பீ ஹியர் நவ். இந்த இடம் எரியுது. நான் இங்கேருந்து இதை சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்றான். சரி கிளம்புற ஆவடா இது போகலாம். கட்சி
புரியல புரியல, சத்தியமாக புரியல, சத்தியமாக எனக்கு புரியல அவன் என்ன பண்ணான்ட்டு. இப்போ இங்கேருந்து ஓடி வந்தான், அதை எடுத்து போட்டு மூடுறான். ப்ரோ புரியல ப்ரோ, எனக்கு புரியல எனக்கு. ஓ இந்த கீ கடைங்க தான் போகணும். யாரும் அங்கே அழுகுறாங்க கைஸ், யாரும் டேமை கொடுத்துருவாங்க. டேமை கொடுத்தாங்கன்னா பிரச்சனை தான் வரும். சரி வாங்க இவங்களை போடுவோம். ஆயாக்கா நான் லோட் இல்லைடா, கவலைப்படாது. ஏய் ஏய் வந்துடா, திருப்பி வருது அது. ஐயோ இந்த நர்ஸு வெளியே போயிட்டாப்பா. போடு, ஒரு அழகாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லாவே இல்லை. இது கத்தி எத்துன்னு போ. God room, I need God room key to open. God room key கேட்குறானு. டாக்டர் ஆஃபீஸ் கீ கேட்குறானு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன கீ கார்டு அந்த ரூமை போடுவாங்களா என்ன? ஓப்பன் ஆகலடா. சாரி ப்ரோ, சாரி அக்கா, சாரி பாத்தி சார் அது. ஐயோ ஓடுதுடா, ஐயோ ஓடி போதுடா. தள்ளி தள்ளி ஐயோ போடி, அப்படியே ரீலோட் பண்ணியா சொல்லுங்க. ஐயோ புல்லோடு பயங்கரமாக வேஸ்ட் பண்ணுறேன். Oh my god, what kind of game தான் இது? சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ண. ரூம் தந்துது, என்ன ரூம் இது? அப்புறமா போவேன், பார்ப்போம். இருங்கடா வரேன். கம்ப்யூட்டர் இது ஒன்றுமே இல்லை. அது ரூம். ஐயோ இவங்க சேஃபாக போவோம். இங்கே போடுறா, போடி சாவு தக்காளி சாவுப்படா. சைலன்ஸ், அமைதியோ அமைதிக்கெல்லாம் அமைதி. போடுறா நாய், கழும் எல்லாம் சொறி பூச்சி போய் கலறாங்க பாருங்க, எப்படி சொறி பூச்சி போய் கலறாங்க. சரி ஓகே. எல்லாம் நிறைய மாத்திரை மருந்துலாம் இருக்குதுங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது எனக்கு திரும்ப வந்தது. இங்கே தானே அந்த நர்ஸ் வந்தது. சரி நம்ம இப்படிதான் வந்துருக்கலாம் கைஸ், பின்னாடிலேருந்து போட்டுருவாங்க, பின்னாடிலேருந்து அடிச்சுருக்கலாம் சொல்லுவாங்க, கத்திட்டு குத்துருக்கலாம் சொல்லுவாங்க. சரி ஓகே. ஸ்ட்ரேஞ்ச் போட்டோ எகால் ஆன் advertisements of his body controlled strange angles she yearly shares into the camera with empty eyes. I noticed a script on the back of the photo. First failure from a series. போங்கடாடி போங்கடா. அந்த நர்ஸ் ஏதோ ஒரு ஏடாக வருமா பார்த்துருந்தாங்களா சொல்கிறாங்க. வியர்டாக இருக்கும், அது வியர்ட் ஸ்டாஃப். ஓகே இங்கே வந்து எதுனா இருக்கா ஜொலிச்சுன்னு ஏதோ ஒன்று காட்டினேன், எக்ஸ்க்ளமேஷன் மார்க் காட்டினே இருக்காங்க. அதை என்னென்னு பார்க்குறேன். என்னதுடா இது? ஓமை சொல்லுறாங்க. சரி இதை வச்சு நம்ம ஆமோ கிராஃப்ட் பண்ணுவோம். நம்ம தான் நிறைய போட்டு இது ஆமோ கிராஃப்ட் பண்ணுற 35 எக்ஸ்ட்ரா ஸ்டாக் எடுத்துப்போம். 32 வந்துக்குது. சரி ஓகே, லக்கு தான் நம்மளுக்கு. ஓடுறா அது எல்லாம் பயந்துட்டு சே ஓடி வந்துடுவான் நினச்சேன். இங்கே ஒருத்தரான். இந்த கதுங்கெல்லாம் தந்து பயமாகுது. எங்கன்னா வரும் நான் நைஸாக போய்ட்டு இப்படி போடுறான் கூட சூப்பர் ஓகே கியா பாக்கி இப்படி இதை தரப்போம். என்ன இருக்குது இதில்? எது கேட்குறாங்க போங்களா? கீ கேட்குறாங்களா? நான் பார்க்கவே இல்லை. டியூ பேஷண்ட் கீயா கீ பேர் ஓமிலா. அங்கே போகணும். ஏய் தொத்துறானு சாரா தம்பி, நம்ம சாவடிக்க மனசு வரல. பட் மனசு வந்து தான் ஆகும். சைலன்ஸாக போட்டிருப்பேன். எது மண்டையில் 2 குண்டு வாங்குறேன். அவன் ஒருத்த அவன் நம்மளை பார்க்கவே இல்லை. சார் என்ன பண்ணுறீங்க சார்? ஓ மண்டையில் அச்சுனுங்களா? சூப்பர் சார், அப்படியே அச்சுன்னு உங்களை நான் வந்து மண்டையில் அடிக்கிறேன்.
செத்து போ. ஓகே செக். என்னடா இது? ஓ இந்த ஊக்க போட்டு அந்த கார்ட் ரூம் கீ எடுக்கணும். எத்தான மாட்டா அந்த கீ அவசியமா அதில் விட்டு எடுக்கிற அளவு அது என்னடா அது? டே போடா டே போடா. எவன் போயிருப்பானுங்களோ அவங்க மூஞ்ச பதில் ஒரு மாதிரியே இருந்து அவங்க போயிருப்பானுங்களா அந்த கீயத்தை நம்ம இது போட்டாலும். ஐயோ பேக் நர்ஸ் ஐடி கார்டு கிடச்சிருக்கு. வேறு என்ன? ஓ மை காட் என்னது இது? எம்டன் கட்சிது 5 புல்லட் தான் வச்சு எம்டனில் போடு 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 ரீஃபில் பண்ணுவோம். சரி ஓகே. நர்ஸ் ஐடி கார்டு அங்கே யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு அந்த ஐடி கார்டு ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்தாங்க. அதில் போட்டு என்ன தான் ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று வாரம் போட மாட்டேங்கிறான். படா தடா இது ஓமே கார்டு எம்டனுக்கு வேலை வந்துச்சு. எம்டன் ஒன்று வேலை வந்துருக்கு. சூப்பர் நைஸ் ஷாட்டில் நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேஸ் இதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவங்க போடுறது லைனாக பொண்ணு வச்சுக்கிறேன். ஓகே கம்மியாக தானே வரானுங்க. இது வேறு நிறைய வருவானுங்க காய்ச்சல் அப்படி இப்படி பிளா பிளா பிளா. நான் இதுங்க இதுக்கு செய்ய முடியுமா வயசு? இது செய்ய முடியுமா? ஷார்ட் வந்து ஆம் செய்ய முடியுமா? ஓ இதான் நான் ஆமோ 15 ஏறானுங்க கோல்டு. என் டேங்கா போகுது 15. சரி ஓகே நைஸ் ஈஸி சூப்பர். வாங்க போவோம். ஏற்கனவே வந்து சொல்ல உங்ககிட்ட யாருக்கிட்டையும் அதுக்கிட்ட ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து போயிடுச்சு. எப்படி போயிடுச்சுன்னு தெரில. அக்கௌண்ட்டு மாற்றினாலே என்னன்னு தெரில. அது வந்து போயிடுச்சு. அதனால் புது ஐடி கிரியேட் பண்ணேன். ஏற்கனவே யூடியூப்பில் வச்சுருந்தேன். நான் ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அந்த அக்கௌண்ட்டில் தான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். அந்த அக்கௌண்ட்டே என்கிட்ட இருந்தது. ஆனால் எப்படி போச்சுன்னு தெரில அந்த ஐடி. அதான் லோசிக்கிட்டேன். அதான் என்ன கம்முன்னு கேட்காதீங்க லோசிக்கிட்டேன். உண்மை காட் யார் விலையோ மொல்லமாக போய் ஐயோ கட்டிச்சுரா. ஒரா ஐயோ அங்கே வருகிறானுடா தம்பி. அந்த நர்ஸு மோசமாக இருந்து பைத்தியம் மாரி ஓடி வரும். அந்த நர்ஸை பற்றி தெரில. ஓடுறா தம்பி நீ இப்போ தான் மூச்சு வாங்குவ. ஓடுறா பாடி கொஞ்சம் ஓடி மூச்சு வாங்குது காய்ஸ். சரி ஓகே. நான் சீக்கிரமாக கேம் பிளே முடிக்கணும். என்னடா இந்த மாதிரி பண்ணிடுறீங்க நீங்கள்? போங்கடா வரேன்டா. யார் வந்தாலும் பார்த்துருவாங்க. சேர்ந்துருவேன். நம்ம போகிறோம். நம்ம யாருன்னு காட்டுறோம். பிகாஸ் வி ஆர் கேமிங் தமிழாஸ். ஓகே ஆர்எல் கேம்ஸ் நம்மளாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. எனக்கு வந்து நல்ல கேமாக போடுவேன். நீங்கள் என்ன நினச்சிங்க? ஆர்எல் கேம் தான் போடுவானா நினைக்காதீங்க. எல்லா கேமாக போடுவேன். என்ன கேம்லாம் போடுவேன். ஆனால் ஃப்ரீ ஃபயர் போடுவீங்களா? போடுவியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ மை காட் ஜஸ்ட் ஃப்ரீ ஃபயர் போடலாங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு அது அவ்வளோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃப்ரீ ஃபயர் போடுறது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் ஜஸ்ட்டே எல்லாக்கிட்டே அந்த கேம் இது எல்லாம் விளாட்டு கேம். அதான் புது கேம்ஸாக தான் எனக்கு போட போயுமே தவிர இதெல்லாம் நானே விளாட்டுவேன்டா. அந்த மாதிரி கேம்லாம் போட்டால் என்ன கேட்குறது? நான் புது கேம்ஸ் தான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன். போட்ட கேமே போட்டுருந்தா வேஸ்ட்டு. போடா போடா. வாழ்க்கை வெத்து நீ சும்மா ஓடுங்க உண்டு. அதெல்லாம் என்னால் சொல்லுங்கள் நீங்கள். இன்னும் 2 வேணுமாண்டா போல்டு. போடா போடா. ஓகே அங்கே இருக்கிறானுங்க. அவங்க செதைச்சிடலாமா போயிட்டு? வாடா உங்களுக்கு தாண்டா வெயிட்டிங். அண்ணன் வெயிட்டிங். கிளம்பும்
யாரு நான் என்கிட்ட சண்டை போட நினைக்கிறீங்களே? யாரா நீங்களா? இப்போ சீலாங்கஸ் நம்ம ஷார்ட் பண்ணாமல் ஷார்ட் கன் யாரா இவன்? படுகிற புஷி உக்காந்துக்கிற புஷின்னே சரியா இல்லையே. தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது. போடலாமா வேணாமா? நினச்சேன் இவன் உக்காந்துக்கிறானே. பார்த்தோன்னே நீ சந்தேகமா இருந்தவன். வா என்ன சார் நல்லா இருக்கீங்களா? என்ன மண்டை காணும்? மண்டை திருச்சி ஷாச்சு இல்லை. ஓகே டேய், 4 போல்டு கொடுக்குறாடா. நீ 2 ப்ரூட்டை வேஸ்ட் பண்ணிங்க. டேய் என்னங்களா மெடிக்கல் ரெக்கார்டு போடா. வேலை விஐபி பேஷண்ட் இருந்தான். சரி ஒன்றும் இல்லை ஏதோ இருக்கு. டபுள் ரூம் கீனா 2 பேஷண்ட் ரூம் கீன்னு ஒன்று இருக்குது. தேவைப்படுச்சு. அதுவாக இருக்குமோ? அதான் அந்த மீனிங்கில் சொல்கிறாங்களோ, டபுள் மீனிங்கில் சொல்கிறாங்களோ. இருக்கலாம், வாங்க போகலாம். நீ வேறு அப்பப்போ 4 அடி வச்சுட்டு மூச்சு வாங்கலாம். இவனா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சிங்க. டே இங்கே தேவைப்படுது. அங்கே தான் போச்சு. ஆமாம் இங்கே தான் 2 பேஷண்ட். ஓகே போடு. இங்கே மொத்தம் உட்காந்துக்கிறான். இவன் கண்டிப்பாக ஏஞ்சிப்பான். எவ்வளோ தெரியுங்க? எவ்வளோ பெட்டு சொல்ல? ஏஞ்சிட்டான். இன்னும் உட்காந்துருந்தாலே நீங்கள் சப்பலாம் போட்டு உட்காந்துருந்தாலே எனக்கு சந்தேகம் தான் வரும். 10 இருந்தால் கூட பரவாயில்லடா. அதனால் பொசிஷனில் உட்காராதீங்களா? சரி ஓகே. காட் என்னடா ஏதோ டொமேட்டோ ஜூஸ் எடுத்து ஊற்றிட்டானுங்க போல். டேங்க்கில் அழுக்காகுது தண்ணி. டேங்க்கு தான் நல்லதாக போட்டு கழுவ வேண்டியதுன்னுடா. டாக்டர் ரூம்க்கு ஒன்று கட்சி வாங்க அந்த டாக்டர் ஆஃபீஸில் போடுவோம். ரொம்ப அழிய விட்றானுங்க என்ன. சரி வாங்க போவோம். ரீலோ கேம் மறக்காமல் எப்படி சொல்லுங்கள். ஏன்னா என்லெஸ் டைம் 1 இருக்குது. அதுவும் போடலாம். ஆனால் நான் சொல்ல என்லெஸ் நான் எது கம்முனுதுண்ணா ஏதோ அழுகுறாம சவுண்ட் கேட்ச்சு. நான் ஹெட்செட் போட்டு விளாட்றேன்னா இங்கே தான் கேது நினச்சேன். ஏன்னா நான் தனியாக உட்காந்துக்கிறேன்னா அதனால தான். இது இந்த நஸ்ஸல்துன்னு பாருங்க. நஸ்ஸல்துன்னு கவலைப்படாதம்மா. அந்த பையன் விட்டு போயிட்டான். நான் எந்த பையன் ஒன்று விட்டு போட்டாமா சொல்லுமா? இந்தமாரி மூஞ்செல்லாம் விட்டு போகாம வேறு மூஞ்ச மூஞ்சை விட்டு போகாம என்ன கொஞ்சம் வாங்க. அடிக்குதா? அச்சிச்சி கைஸ் கவலைப்பட வேணாம். நம்மக்கிட்ட மெடிக்கேட் இருக்கும். மெடிக்கேட் சரி நெக்ஸ்ட்டு கேம் பிளேவே நான் இப்போவே நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு என்ன கேம் பிளே போட போகிறடான்னு கேட்டால் ஒரு நல்ல கேம், சூப்பரான கேம் அது. ஸ்டோரி லைன்லாம் பயங்கரமாக பங்கமாக இருக்கும். அந்தமாதிரி ஸ்டோரி லைன் அந்த கேம்ஸில். ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி கேம் தானே. பட் அது வந்து 2D மாரி இருக்கும். 2D கேம் மாதிரி. ஓ மை காட் என்ன ரூம்ல இது? ஏ இடன் ரூம் பூஸ்ட் பை நிஸ்ட் இன் திஸ் கண்டெய்னர். உட்காந்து பார்ப்போம். போய் எங்கேருந்து ஏஞ்சிக்கிறான். மணி என்ன அந்த 22னா 12 இல்லை 11 நினைக்கிறேன். ஆமாம் 11. என்ன ஏதோ ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோம். சொல்ல மாட்டேன். அது அந்த கேம் பேர் என்னன்னா டென்சஸ் அண்ட் டீமன்ஸ். ஐ ஆஃபன் ட்ரீம் ஆஃப் ஃபாலிங் த டாக்டர்ஸ் ஐ ஹேவ் அ ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ். அவனுக்கு கனவு வந்து தான் ஒரு கீழே விழுற மாதிரி ஒரு கனவு வந்தா. டாக்டர் சொல்லணும் ஹைட்னா பயம் பப்ளிஷ் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு தெரியாதான். வைப்ரேட்டிங் ஃபோன் மெசேஜ் ஒன்று வந்துக்குது. என் வைப்ரேட்டிங் ஃபோன் த டிஸ்பிளே ஜம்ப்பு. வாட் ஷுட் ஐ டூ? அதை ஜம்ப்புன்னு போடுறான் கைஸ். குதிச்சிடலாம் கைக்குள்ள. குதிச்சிட்டான். என்ன ஆகுது? ஏஞ்சிட்டான். ஜேம்ஸ் யார் பண்ணி? ஜேம்ஸ் பாண்டா. ஓகே இங்கே ஒரு பொட்டிக்குது. இந்த பொட்டியில் 2 மெமரி ஷார்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மெமரி ஷார்ட்ஸ் வச்சுருந்தா பண்ணால் டேலண்ட்ஸ் இருக்கும்னா அன்லாக் பண்ணலாம். நான் ஏன்னே 2 அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பேக் வயரில் கத்தியை பிடிக்கலாமா? அதெல்லாம் பிடிச்சி நான் நடா பண்ண போகிறேன் டே. ஏன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக சொன்னால் கூட போகிறாங்க. பேக் அண்ட் ஹோல்டு இது நான் அது மெல்லி எக்ஸ்பர்ட் இன்க்ரீஸ் த மெல்லி டேமேஜ் இன்னு பேக் அண்ட் ஹோல்ட் ஸ்டாண்ட்ஸ். ஓ அவன் வந்து இந்தமாதிரி ஏஞ்சானா ஒரு அடியாக செலுத்திடுவானா? நல்லதுங்களா? பரவாயில்லையே. ஓகே 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 நம்ம அதெல்லாம் பார்க்க கேம் பிளே இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோம். மை காட் ஃபையர்
நெருப்புனா எனக்கு பிடிக்கும் கைஸ். அது நெருப்பில் போய் கொண்டு வர மாட்டேன். ஓகே போடு. ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், லிவரை சுற்றணுமா? ஜொலிக்குதே, அதை பார்த்தாலே தெரியாது அதுதான் சுற்றுறோன்ட்டு. சரி ஓகே, நம்ம எங்கே இருக்கிறோம் என்றால் எக்ஸிட் மட்டும் கண்ணுக்கு தெரிகிறது. ஒருத்தவங்க இருக்கிறாங்க மிஸ். ஏங்க அவனை சுற்றி போய் போட்டுடலாமா? பார்த்துறான் டேய். நான் மேலே செவரில் ஒழிச்சுனுங்கிறேன். நான் மாரி செவரு தர மாட்டா இது ஒழிஞ்சுனுங்கிறேன். அப்பவும் உனக்கு கண்ணு தெரியுதுனா நீ மாரி ஆளாக இருப்ப நீ. அவ்வளோ ஃபுல்லாக இப்படி பேண்டை சுற்றிக்கிறல, அப்போ கூட கண்ணு தெரியாது அவனுக்கு. கத்தக்கூடாது, கம்மிரு, காது வலிக்குது. எதை குத்துருக்கான்? என்ன குத்துருக்கான்? ஒரே ஒரு போல்டாடா 2 புட்டு கொடுத்தேன். சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே போகணும். இங்கே போயிட்டு இங்கே ஒருத்தர் இருக்கிறார், இங்கே ஒருத்தர் இருக்கிறார். இவரை போடவும் நைஸாக போவோம். அப்படியே பின்னாடி போயிட்டு அழகாக போடுவோம். இவருக்கு இனிமேல் பாட்டு பாட வேண்டியதுதான். அல்லங்கார கந்தலிலே அல்லங்கார கந்தலிலே அப்படி போட வேண்டியது. போடு பண்ணு. கிளம்புங்க. ஓகே, எக்ஸிடா ஐஸ். நம்ம இப்போ எஸ்கே பார்க்க போகிறோம் ஐஸ். எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மனசுக்குள் பட்டாமூச்சிகள் பறக்கிறது. போகிறேன் நெருப்பில் இருந்து போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் என்ன மாரி ஆளாக இருப்பேன். இங்கே நிறைய இருக்குது, பட் ஃபயரே இல்லை ஷூட் பண்ணுறது. ஒமேகா சூப்பராக பார்த்துன்னுக்குறானுங்க எல்லாம். நர்ஸு பார்த்துச்சுரா என்ன? ஏய் அடிக்க பார்த்துட்டு அப்புறம் ரீலோட் பண்ணுறேன். தம்பி ரீலோட் பண்ணுப்பா. சொல்கிறா இல்லை. ஏய் அவங்க ஏன் செய்கிறாங்க? என்னடா யோகா பண்ணி ஏஞ்சிக்கிறாங்க. யோகா பண்ணுன்னு ஏற்றி விட்டாங்க. யோகா பண்ணுறாங்க. நான் குவிக்கிறேன் எல்லோரும் அடித்து. சூப்பர் நைஸு ஈஸி கில்ஸ். ஏய் அங்கே ஒருத்தன் ஓடி வரான்டா. யோ ஓடி வரேன். ஜஸ்ட்டு ஒரு பயத்தில் 2 புல்லட் போட்டேன், கண்டுக்காதீங்க. இங்கே ஒன்றும் எவன் வரப்போகிறானுங்களோ தெரில. இருங்க ஃபஸ்ட்டு நம்ம புல்லட்டை சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். அம்மிங்கா சூப்பர் நைஸு. 4 புல்லட் தண்டாகுதுட்டு. யாருன்னா வந்துடுது போகிறீங்களா? எவனா வந்துட்டானுங்களா? மூட்டானு விடுவர. வேர் ஜஸ்டிஸ் ஆல்வே லீடு. இந்த ஆல்வே எங்கே போகிறது? என்ன கேட்டால் நந்து போ. பட் இவ்வளோ நேரம் போல கேள்வி கட்டியா எங்கடா போகுது? ஆட்வர்ட் ஒன்ஸ் வாஜிஸ் தான். ஆட்வர்ட்ஸ்க்கு என்ன பண்ணானே தெரில. அந்த டாக்டர் பேர் வந்து ஆட்வர்ட். அவன் என்ன பண்ணான்னு தெரில, ஆனால் என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. மை ஹார்ட் ஃபீல்ஸ் அன்கம்ஃபர்டபுள் பட் ஐ கேன் ப்ராபப்லி ஸ்டில் டேக் இட். ஓ மை காட், அவன் ஆட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கான். கட்சின்னு ஏசுநாதர் வணக்கம்பா. வணக்கம் ஆமீன். ஜீசஸ். சரி நெக்ஸ்ட்டு மூஞ்சில் கை வைக்கிறான், கீழே விழுறான். தம்பி வந்தாச்சு தம்பி போயிரு. ஓ மை காட், என்னாச்சு தெரியல. நீ அவன் எக்ஸிட் வந்துட்டான். அவன் ஆட்டு ஏதோ பண்ணுதுன்னு சொன்னான். அதோட முடிஞ்சிச்சு. 23 செகண்ட் 23 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். நீங்கள் பார்ப்பது கேமிங் தமிழா. ஸோ டாட்டா பாய் பாய்.